அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஓல்டு புக் வச்சுருங்களா, அந்த 11th ஓல்டு புக்கில் புக் பேக்கு மொழித்திறன் பயிற்சி எல்லாம் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ வச்சுருங்களா. யாருமே இது வரைக்கும் யூடியூப்பில் போட்டுக்க மாட்டாங்க. இலக்கண குறிப்பு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இயலுக்கு பின்னாடி இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பு இலக்கணம் படிக்கணும். ஏன்னா அதில் வேர்ச்சொல் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ பணிகுவாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதோட வேர்ச்சொல் கேட்பாங்க. அப்போ பனி அப்படின்னு தெரியணும். ஸோ அது புக் பேக்கு மொழித்திறன் பயிற்சி எல்லாமே A to Z பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். சரிங்களா. அந்த ஒரே வீடியோவில் நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக இருக்கும் 11th ஓல்டு புக்கு ஃபுல்லுமே. ஏன்னா யூடியூப்லலாம் இதுக்கு ஆன்சர் கிடையாது, எங்கேயுமே ஆன்சர் கிடையாது, நம்ம சொல்லுறோம். சரிங்களா. பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இறை வாழ்த்து, மொழி வாழ்த்து, நாட்டு வாழ்த்து, இந்த மூணுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் பேக் இருக்கும். சரிங்களா. வாங்க அதை பார்த்துலாம். இப்போ பாருங்கள், இலக்கண குறிப்பு 9வது பேஜில் இருக்கும். சரிங்களா. 11th ஓல்டு புக்கில் 9வது பேஜ் இலக்கண குறிப்பு பாருங்கள். இலக்கண குறிப்பு ஃபஸ்ட்டு இருக்குது. நீங்கா பூரணமாய் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்னது? ஈறுகட்ட இது மாதிரி பேர் வச்சோம். சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்காத பூரணமாய் அப்படின்னு வரணும். அதில் ஈறுகட்டு எதிர்மறையாக பேரச்சமாக இருக்குது. அதனால இது எதுனா ஈறுகட்ட இது மாதிரி பேரச்சம். சரிங்களா. நீங்கா பூரணமாய். அதாவது பார்த்தீங்கன்னா காலமும் தேசமும் இது ஒரு எண்ணுமை. சரிங்களா. அடுத்த பாருங்கள், உயிர் திரளும் தொன்மக்களும் பார்த்தீங்கன்னா 6ஆம் வேற்றுமை தொகை. சரிங்களா. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா சார் எடுத்தீங்க ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான ஆன்சர் எப்படி எடுக்கணும்னா அந்த பாட்டை படிக்கணும். அந்த பாட்டை நீங்கள் எவ்வளோ நல்லா படிக்கீங்களோ அந்த பாட்டுக்குள்ளே பொருள் வச்சு எடுக்கணும். அப்படின்னா தான் எடுக்க முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். உரை காலம் அப்படின்னா வினைத்தொகை. சரிங்களா. அந்த பாட்டை நல்லா படித்தா தான் எடுக்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் நல்ல சிலபஸ். ஆனால் இதுவும் மறைமுகமாக அந்த சிலபஸில் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா. பழந்தமிழ் இது என்ன? பண்பு தொகை. சரிங்களா. பணிகுவாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தன்மை பன்மை வினைமுற்று. சரிங்களா. பணிகுவாம்னு என்னது? தன்மை பன்மை வினைமுற்று. நற்பயன்னா பார்த்தீங்கன்னா பண்பு தொகை. சரிங்களா. அடுத்தல பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்க போகிறோம். பகுபத உறுப்பிலக்கணம் எதுக்கு நீங்கள் பார்க்கிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் தேவைப்படுது. சரிங்களா. இந்த வேர்ச்சொல் பார்த்தா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வித்தியாசமானலாம் இதில் இருக்கும். சரிங்களா. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இதில் வேர்ச்சொல் கண்டிப்பாக தெரியணும். அதுக்கப்புறம் பகுபத உறுப்புகளும் நீங்கள் தெரியாது உங்களுக்கு விருப்பம். சரிங்களா. நின்ற இதோட பகுபத உறுப்புகளும் எப்படி பிரிக்கணும்னா நில் ப்ளஸ் இர் ப்ளஸ் அப்படின்னு பிரிக்கணும். இது எப்படி பார்த்தீங்கன்னா நின்றன்னு ஆரம்பிச்சுன்னா நில்லு தான் பார்த்தீங்கன்னா இதில் என்னது? பகுதி. சரிங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்பது பார்த்தீங்கன்னா என்னதுன்னா இதில் பெயரச்ச விகுதி. சரிங்களா. அடுத்தல இல்லு இன்னாகுது எப்படின்னா விகாரமாகுது. இல்லு இன்னானது விகாரமானுச்சு. இரு என்பது இறந்த கால இடைநிலை. ஸோ ஆன்சர் கரெக்டாக இருக்கா? எப்படியே ஒரு பகுதி இருக்குது, ஒரு விகுதி இருக்குது, ஒரு இடைநிலை இருக்குது. அதான் இல்லு இன்னானது விகாரமாகுது. நல்லா புரிஞ்சுக்கணும், கான்செப்டோடு சொல்லுது. சரிங்களா. அடுத்த பாருங்கள், மேவி. இந்த மேவிக்கு எப்படி பிரிக்கணும்னா மேவு கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கணும். மேவு என்பது பகுதி, ஈ என்பது பார்த்தீங்கன்னா என்னது? வினையச்ச விகுதி. சரிங்களா. இது ஒரு வினையச்சம். சரிங்களா. இது ஒரு வினையச்ச விகுதி. அதை பிறகு கூட்டி இதை எப்படி பிரிக்கணும்னா கூட்டு ப்ளஸ் ஈன்னு பிரித்து கூட்டு ப்ளஸ் ஈ. கூட்டு என்பது பகுதி, அதாவது வேர்ச்சொல். சரிங்களா. ஈ என்பது பார்த்தீங்கன்னா ஒரு வினையச்ச விகுதி. சரிங்களா. அடுத்த பிறகு அசைத்த. கடைசி வரைக்கும் நம்ம புக் பேக் ஆன்சர் சொல்லுவோம்ப்பா. கடைசி வரைக்கும் பார்க்கணும். நம்ம இது வரைக்கும் நம்ம 11th 12th எல்லாமே ஆன்சர் போட்டிருப்போம். நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பேட்ச் 2 கொடுத்துருப்போம். சரிங்களா. கொடுப்போம். உங்களுக்கும் அனுப்பி கொடுத்தேன். சரிங்களா. இது நான் என்றைக்கு தூக்கி விட்ருவேன் வீடியோவை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எழுதி வச்சுக்கிடுங்க. சரிங்களா. அதை பாருங்க, அசைத்த பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கணும்னா அசை இத்து அசை என்பது பகுதி, இத்து என்பது பார்த்தீங்கன்னா இங்கே என்னதுன்னா சந்தி. சரிங்களா. ஃபஸ்ட்டு இருக்க இத்து சந்தி, அடுத்தல ஒரு இத்து இறந்த கால இடைநிலை, அடுத்தல இது பார்த்தீங்கன்னா பேரச்ச விகுதி. சரிங்களா. அதே பார்த்தீங்கன்னா பணிகுவாம். இது பார்த்தீங்கன்னா பனி என்பது ஒரு பகுதி, அதாவது வேர்ச்சொல். கூ என்பது பார்த்தீங்கன்னா இங்கே என்னதுன்னா சாரியே. சரிங்களா. இந்த சாரியே. இவ் என்பது பார்த்தீங்கன்னா எதிர்கால இடைநிலை. சரிங்களா. எதிர்கால இடைநிலை. ஆம் என்பது பார்த்தீங்கன்னா இங்கே தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைந்தனை அப்போனா நிறைந்தனை எப்படி பிரிக்கணும்னா நிறை இத்து இந்து ப்ளஸ் இத்து அன் ஐ அப்படின்னு பிரிக்கணும். இப்போ நிறை என்பது தான் இங்கே பகுதி. இத்து இருக்கலாம். இத்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தி, அது இந்தானது விகாரமாயிட்டு இந்த இத்து பார்த்தீங்கன்னா இறந்த கால இடைநிலை. இந்த அன் சாரி. ஐ பார்த்தோம்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று. ஏன்னா முன்னிலை ஒருமை வினைமுற்றுக்கு ஐ நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தல பார்த்தீங்கன்னா பூண்டனை அப்படின்னா பார்த்தீங்கன்னா பூன் இட்டு அன்னு ஐ அப்படி பிரிக்கணும். அப்போ பாருங்கள், பூன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்னதுன்னா பகுதி, இட்டு என்பது பார்த்தீங்கன்னா இறந்த கால இடைநிலை, அன் என்பது சாரியை, ஐ என்பது பார்த்தீங்கன்னா முன்னிலை ஒருமை சிலர். ஐ என்பது தான் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அங்கே பார்த்தோம்ல, இங்கே பார்த்தா ஐ முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அதே தான் இங்கேயும் ஐ முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. ஒருமை வினைமுற்று விகுதி. சரிங்களா. தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
சரிங்களா. அதை வந்து இறஞ்சுவாம். இது எப்படி பிரிக்கணும்னா இறஞ்சி ப்ளஸ் இவ் ப்ளஸ் ஆம். இறஞ்சி என்பது இங்கே பகுதி, அதாவது வேர்ச்சொல். இப்போ இறஞ்சுவாமுக்கு ஒரு வேர்ச்சொல் கேட்டால் இறஞ்சி அப்படிங்கணும். இவ் என்பது வந்து பார்த்தா இங்கே எதிர்கால இடைநிலை. ஆம் என்பது வந்து பார்த்தா தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. சரிங்களா. தன்மை பன்மை வினைமுற்று விகுதி தான் இறஞ்சுவாம் பிரியுது. அடுத்த பிறகு பொறுத்துக. தாய்மானவர் திருமறைக்காடு, கந்தசாமி புலவர் பள்ளியரகம், சரிங்களா, பாரதியார் எட்டயபுரம், தாய்மான பாடல்கள் கந்தசாமி புலவர் இரங்கற்பா, பாரதியார் பாஞ்சாலி சபதம். தமிழின் உபதினிடம் என்னது தாய்மான பாடல்கள். தாய்மொழி ஆற்றிப்பணி இது அரசு கணக்கராக ஆற்றியிருப்பார். பாரதியார் ஆசிரியராக இருந்த வாரப்பத்திரிகை எது இந்தியா. பாரதியார் மொழிபெயர்த்த நூல் வந்து பார்த்தா கீதை. சரிங்களா. ஸோ வந்து பார்த்தா முடிஞ்சுதா. அதுக்கப்புறம் நம்ம என்ன இது புக் பேக் பார்க்க போகிறோம்னா அதுக்கப்புறம் புக் பேக்கு நம்ம தொகை நூல்கள் இந்த இது எல்லாம் சேர்த்து ஒரு புக் பேக் இருக்கும். சரிங்களா. ரெண்டாவது புக் பேக்கு இது புறநானூறு, அகநானூறு, 500. அதுக்குள்ளே புக் பேக் பார்க்கலாம் வாங்க. அதுக்குள்ளே புக் பேக் பாருங்கள் இந்த இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தா அது இலக்கண குறிப்பு இருக்கும். அதை எத்தனை பக்கம் நான் சொல்லியிருந்தேன், 20ஆவது பக்கம். சரிங்களா. 20ஆவது பக்கம் பாருங்கள். அருகுலம்னு இருக்கும். சரிங்களா. அருகுலம் அதுனா என்னென்னா ஒரு வினைத்தொகை. சரிங்களா. அருகுலம்னு என்னது ஒரு வினைத்தொகை. இது ஏன் வினைத்தொகை அப்படின்னா அந்த பாட்டை படிச்சுட்டு நம்ம சொன்னோம்னா அந்த பாட்டை நடத்துறது ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து இப்போ பாட்டு தேவை கிடையாது. ஆனால் குரூப் 1 குரூப் 2க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8க்கு குரூப் 4க்கு யூனிட் 8க்குலாம் தேவைப்படும். 8 தொகை 10 பாட்டு பாட்டுலாம் அதெல்லாம் நம்மகிட்ட இருக்க சோர்ஸே படித்தாலே போதும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் படிக்க மாட்டீங்க, அது உங்களுக்கு தேவை கிடையாது. சரிங்களா. அருகுலம் இதெல்லாம் வினைத்தொகை. சரிங்களா. அதை பாருங்க. கடா யானை அப்படின்னா வந்து பார்த்தா இது வந்து பார்த்தா ஒரு இசை நிறை அலைப்படை. சரிங்களா. இது எதுனா ஒரு இசை நிறை அலைப்படை. சரிங்களா. எது கடா யானை வந்து பார்த்தா ஒரு இசை நிறை அலைப்படை. அதான் வந்து பார்த்தா கலர்கால் அப்படின்னா வந்து பார்த்தா இது 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. சரிங்களா. 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை தான் இது கலர்கால். சரிங்களா. கலர்கால்னா என்னது 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. சரிங்களா. ஓங்குமலை இதுவும் வந்து பார்த்தோன்னா வினைத்தொகை தான். ஓங்குமலை. நிரம்பா நீலிடை அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஈறுகட்ட எதுமாதிரி பேரச்சம். சரிங்களா. நிரம்பாத நீலிடை அப்படின்னு நம்ம ஒரு தான் நீலிடைன்னு ஒரு பேரை கொண்டு முடியுது. நிரம்பாத நீலிடை அதில் ஈறுகட்டு எதிர்மறையாக இருக்குது. அப்போ நிரம்பாத அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம் தானே வரணும். அப்போ அந்த ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம். அடுத்த பாருங்கள். தொல்கவின் வெண்மறுப்பு இது என்னதுன்னா தொல்கவின்னா என்னதுன்னா பண்பு தொகை. சரிங்களா. தொல்கவின்னா என்னது பண்பு தொகை. அடுத்தல வெண்மறுப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஒரு பண்பு தொகை. சரிங்களா. அது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்பு தொகை. நல்லா தெரிஞ்சுக்கணும். தொல்கவினும் வந்து பார்த்தீங்கன்னா வெண்மறுப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்பு தொகை. அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுது. அடுத்தல பாருங்கள். ரெண்டாவது நம்மளுக்கு இது இருக்குது பகுவது ஒரு பிரித்து புணர்ச்சி இருக்குது. புணர்ச்சி பார்த்துடலாம் இப்போ நம்ம. சரிங்களா. பிரித்து புணர்ச்சி இருக்குது. உருமிடம். சரிங்களா. உருமிடம்னு இருக்குது. இது எப்படி பிரிக்கணும்னா உரும் ப்ளஸ் இடம்னு பிரிக்கணும். சரிங்களா. எப்படி பிரிக்கணும் உரும் ப்ளஸ் இடம் பிரிக்கணும். இந்த உரும் ப்ளஸ் இடம் எப்படி வரும்னா மவ்வி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது அந்த இயல்பு விரிவு இம் ப்ளஸ் இ என்னதுன்னா மீ ஆச்சு. சரிங்களா. இம் ப்ளஸ் இ வந்து பார்த்தீங்கன்னா மீ ஆகி உருமிடம்னு ஆச்சு. ஈஸியானது தான். அடுத்தல கலர்கால் இது எப்படி பிரிக்கணும்னா கலல் ப்ளஸ் கால்னு பிரிக்கணும். இதில் என்ன ஆச்சுன்னா லாலா வேற்றுமையில் ரடவும், அதாவது லாலா வேற்றுமையில் வழி வரின், லாலா வேற்றுமையில் அதாவது இல்லு வந்து வள்ளின்னு வந்துச்சுன்னா என்னென்னா ரடவும். சரிங்களா. ரடவும். சரிங்களா. அதாவது லால வேற்றுமையில் வள்ளின்னு வந்துச்சுன்னா ரடவும். சரிங்களா. அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இல்லு வந்துச்சுன்னா என்னாச்சு இரு ஆயிரும். அப்போ ல வந்ததுனால இரு ஆகிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலர்னு ஆயிட்டு. சரிங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா லகரம் வறுமொழி முதலில் வந்ததுனால வள்ளின்னு வந்ததுனால அந்த வர வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரகரம் வந்து திரிந்து என்னது ரகரமாக வந்துச்சு. எது லகரம் திரிந்து ரகரமாக வந்துச்சு. ஏன்னா வள்ளின்னு வந்ததுனால. லா வந்துச்சுன்னா ரா வந்திருக்கணும். இந்த லா வந்தால் டா வந்திருக்கணும். அதனால் வள்ளின்னு வந்து இந்த லா வந்ததுனால இது வந்து ரகரமாகி கலர் ஆகிட்டு. சரிங்களா. அதை கோட்டு கீழ் அப்படின்னா வந்து பார்த்தா எப்படி பிரிக்கணும் கோடு ப்ளஸ் உயிர்னு பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும் கோடு ப்ளஸ் உயிர்னு பிரிக்கணும். இது எப்படி சார் கோட்டு கீழ்னு ஆனிச்சுன்னா நல்லா பாருங்கள். நெடிலோடு உயிர் தொடர் குற்றிலவங்களை டேரா ஒற்று ரெட்டிக்கும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. நெடிலோடு உயிர் தொடர் குற்றிலவங்களை வந்து பார்த்தா டேரா ஒற்று வந்து ரெட்டிக்கும். அப்படி ஒரு ரெட்டிக்கையில் வந்து என்னாச்சுன்னா கோடு வந்து பார்த்தா என்னென்னா கோட்டுன்னு ஆயிரும். கோட்டு ப்ளஸ் உயிர்னு ஆயிரும். ஏன்னா உயிர் தொடரில் டேரா ஒற்று வந்து ரெட்டிக்கும். அப்போ இட்டு வந்து ரெட்டிச்சு கோட்டு ப்ளஸ் உயிர் ஆகிட்டு அடுத்தல வந்து பார்த்தா உயிர் உக்குல மெய்ட்டு ஓடும். அந்த விதிப்படி வந்து பார்த்தா 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இட்டு ப்ளஸ் உகரம் போயிட்டு. சரிங்களா. உகரம் போயிட்டு
ஓடி போச்சு, அதில் இட்டு இருக்குது, அது இட்டு ப்ளஸ் ஊ இருக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா கோட்டுன்னு இருக்கும். அப்போ இந்த இட்டு ப்ளஸ் ஊன்னா 2 ஆகிட்டு சரிங்களா. அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா கோட்டு உயிர், கோட்டு உயிர்னு வரக்கூட கோட்டு உயிர்னு வரணும் சரிங்களா. தப்பாக கொடுத்துருக்காங்கண்ணே, இருன்னு வந்திருக்கணும், கோட்டு உயிர்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. கோட்டு உயிர்னு வந்திருக்கணும், தப்பாக இருக்குப்பா. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன ஆகிருக்கும்னா கோட்டு இட்டு ப்ளஸ் ஊ 2 கோட்டு உயிர் அப்படின்னு வந்துக்கணும், தப்பாக கொடுத்துருக்காங்க. அது பாருங்க செலவயர்ந்தி சீன் அப்படின்னு இருக்கா. அப்போது வந்து இது செலவு ப்ளஸ் அயர்ந்து சீன் அப்படின்னு பிரிக்கணும் சரிங்களா. இது எப்படி வரும்னா செலவு ப்ளஸ் அயர்ந்து சீன் பிரிக்கணும். இது எதுனா முற்று மற்றும் ஓரோ வழி இன்னும் விதிப்படி வந்து தான் வறுமொழி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துச்சுன்னா நிலைமொழி ஈட்டில் முற்று உகரம் இருக்கலாம், நிலைமொழி ஈட்டில் இருக்கலாம் அந்த முற்று உகரம் சரிங்களா, இந்த முற்றில் உகரம். அப்போ அந்த முற்றில் உகரம் என்ன ஆகும்னா உகரம் போகும் சரிங்களா. அதேமாதிரி இதுதான் ஊவை பிரிச்சிங்கன்னா யூ ப்ளஸ் ஊ உகரம் போயிட்டு இவ் இருக்கும். இப்போ யூ ப்ளஸ் வே ஆகும். அப்போ வந்து பார்த்தா செலவு அயர்ந்து சீன் அப்படின்னு வந்துடும் சரிங்களா. அப்போ வந்து தான் ஆன்சர் கரெக்டான்ட்டு சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சார் என்ன சார் நீங்கள் மாற்றிட்டீங்க, கோட்டு உயிர் தான் வரணும் சரிங்களா, கோட்டு ஹீர்லாம் வராது, தப்பாக இருக்குப்பா பிரிண்டிங் மிஸ்டேக்கு, வேணால் நீங்கள் எங்கன்னா செக் பண்ணிக்கிடுங்க சரிங்களா. அடுத்த பாருங்கள் பகுபத உறுப்பில் இருக்கணும். பொழிந்து இது எப்படி பிரிக்கணும்னா பொலி எது வேர்ச்சொல், இத்து இந்தானது எனது நம்ம இயற்கை பார்த்துக்கோம், இத்து இந்தானது விகாரமானுச்சா. அடுத்தலாம் வந்து பார்த்திங்கன்னா இத்து இது வந்து பார்த்திங்கன்னா இறந்த கால இடைநிலை சரிங்களா. இத்து என்னது இறந்த கால இடைநிலை. அடுத்தா பாருங்கள் இத்து இறந்த கால இடைநிலை. அது ஊ என்பது தான் என்னது ஒரு வினைச்ச விகுதி சரிங்களா. ஊ வந்து பார்த்தா ஒரு வினைச்ச விகுதி. அதான் பாருங்கள் ஈன்ற இது முடிச்சிட்டோம். பொழிந்து ஈன்ற வந்து பார்த்தா எப்படி பிரிக்கணும்னா ஈன் ப்ளஸ் இரு ப்ளஸ் அப்படின்னு பிரிக்கணும். ஈன் வந்து பார்த்தோன்னா என்னதுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தா ஒரு பகுதி, இரு வந்து பார்த்தா ஒரு இறந்த கால இடைநிலை, வந்து பார்த்தா ஒரு பேரச்ச விகுதி சரிங்களா. புலந்து அடுத்தல பாருங்க புலந்து இது எப்படி பிரிக்கணும்னா நீங்கள் புலம் ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஊன்னு பிரிக்கணும். புலம்னா வந்து பார்த்தோன்னா பகுதி சரிங்களா. இத்து வந்து பார்த்தோன்னா என்னதுன்னா இறந்த கால இடைநிலை சரிங்களா. புலம் வந்து பார்த்தா பகுதி, இத்து வந்து இறந்த கால இடைநிலை, ஊ வந்து பார்த்தா ஒரு வினைச்சு விகுதி. இது எப்படி சார் புலம் வந்து பார்த்தா எப்படி இந்த ஆணுச்சுன்னா இம்மு வந்து பார்த்தா இந்த ஆயிரும், இம்மு இந்த ஆணுச்சுன்னா எது விகாரம் ஆணுச்சு, அதனால வந்து பார்த்தா புலந்துன்னு ஆயிரும் சரிங்களா. இம்மு வந்து இந்தாயி விகாரம் ஆகும். ஆனால் பிரிக்கிறது புலம் தான் பிரிக்கணும் சரிங்களா. அதான் வந்து பார்த்தீங்கன்னா தொலைய அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பிரிக்கணும்னா தொலை ப்ளஸ் இ ப்ளஸ் ஆன்னு பிரிக்கணும், தொலை ப்ளஸ் இ ப்ளஸ் ஆன்னு பிரிக்கணும். தொலை என்பது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பகுதி, ஈ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னா உடம்படுமை சரிங்களா, உடம்படுமை சந்தி, என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினையச்ச விகுதி சரிங்களா. அடுத்த பாருங்கள் பிரிந்தோர் இது எப்படி பிரிக்கணும்னா பிரி ப்ளஸ் இத்து இந்து ஆனது இத்து வந்து ஓர்னு ஆகிட்டு, வந்து பார்த்தீங்கன்னா ஓர்னு ஆகிட்டு, அது என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் பிரி வந்து பார்த்தீங்கன்னா பகுதியாக, இத்து இந்தானது என்னதுன்னா நமக்கு வந்து தெரியும், இத்து இந்தானது வந்து பார்த்தா சந்தியை வந்து இந்தாக விகாரமானுச்சு. இத்து என்பது இறந்த கால இடைநிலை. இங்கே ஆறு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பலர்பால் வினைமுற்று விகுதி சரிங்களா, ஆறு தான் வரணும். அது என்ன ஆச்சுன்னா ஓர ஆயிடுச்சு. எப்படி ஆணுச்சு அது வந்து பார்த்தா ஓ ஆனது விகாரம் ஆயிட்டு, இந்தாக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஆனது விகாரம் ஆயிட்டு, அதனால ஆறு தான் அது ஓர ஆயிட்டு சரிங்களா. அது தெரிஞ்சு வச்சுக்கணும். இறங்கி இது எப்படி பிரிக்கணும்னா இறங்கு ப்ளஸ் ஈன்னு பிரிக்கணும் சரிங்களா. இங்கே பாருங்க இறங்கு ப்ளஸ் ஈன்னு பிரிக்கணும். இறங்குனா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பகுதி, ஈனா வந்து பார்த்தீங்கன்னா வினைச்சு விகுதி சரிங்களா. பகுதினா சொன்னாலும் அது வேறு சொல்ல வந்துருப்பா, நல்லா பார்த்துக்கணும் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது மறந்தனன் எப்படி பிரிக்கணும்னா மறந்தனன் எப்படி பிரிக்கணும்னா நம்ம பாருங்கள் மர சரிங்களா, இத்து இந்தானது விகாரமானுச்சு சரிங்களா, இத்து இந்தானது விகாரம், அதை இத்து அன்னு அப்படி பிரிக்கணும் சரிங்களா. மறந்தன் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தா இல்லை மர வந்து பார்த்தா என்னதுன்னா பகுதி, அதாவது வேர்ச்சொல் சரிங்களா. இத்து இந்தானது என்னென்னா சந்தி இந்தானது விகாரமானுச்சு. இத்து என்பது இங்கே இறந்த கால இடைநிலை, என்பது இங்கே சாரியாக இருக்குது. அங்கே பார்த்தா என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதியாக இருக்குது. அப்போ மறந்தனன் வந்து பார்த்தா இப்படியே பிரிக்கணும் சரிங்களா. அடுத்த பிறகு புறநாட்டு சில பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் விடைகை தேர்க, அதில் வந்து பார்த்தா ஜி ஒப்பு கடையில் விலையில் ஒருவன் பேகன் சரிங்களா. அடுத்த வந்து பார்த்தா காண மங்கிக்கு கலிங்கம் ஈந்தவன் யாருன்னா பேகன். களியாற்றினை சரிங்களா. நிறையில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை 120. அவ்வைக்கு நெல்லிக்கனி இருந்தவர் அதியமான். சொல்லு பொருள் கொடுத்துருக்காங்க. உகிர்னா நகம், குருளைனா வந்து பார்த்தீங்கன்னா குட்டி, பிணவுனா வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணு, கிழல்னா பன்றி சரிங்களா. கேளல் அப்படின்னா பன்றி. அது பாருங்க மருதத்தினையும் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. மருதம் வந்து ஓரம்புகை, நெய்தல் வந்து அம்முவானார், குறிஞ்சி கபிலர், பாலை வந்து பார்த்தீங்கன்னா உதலந்தையார், முல்லை பேயனார் சரிங்களா. இது
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன புக் பேக் பார்க்க போகிறோம்னா மொழிபெயர்ப்பு திறன் பேச்சு. அடுத்தா பாருங்கள் அற இலக்கியம், திருக்குறளுக்கு சேர்ந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு புக் பேக் மொழித்திறன் பேச்சு பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தா பாருங்கள் திருக்குறள் தான் நம்ம பார்க்க போகிறோம். திருக்குறளில் புக் பேக் பாருங்கள். தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை திருக்குறள். திருக்குறள் என்பது வந்து ஒரு அடையெடுத்த கருவியாக பேர். அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் 38. அறத்துப்பாலில் அமைந்துள்ள இயல்கள் கேட்டுங்க. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். சரிங்களா? திருக்குறள் பெருமை உணர்த்த நூல் திருவள்ளுவர் மாலை. ஓமேனி கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஊரில் நீர் நிறைந்த அற்றே வந்திருக்கு. ஸோ அது வந்து ஓமேனி. அடுத்தல பார்த்தீங்கன்னா 2வது அணி வேற்றுமைனி எதுன்னு கொடுத்துருக்காங்க. தீனால் சுட்டப்புண் உள்ளாரம் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இதான் வந்து பார்த்தா வேற்றுமைனி. பிரித்து மொழிதல் பார்த்தீங்கன்னா பீலிப்பை சாக்காடு அச்சிறுவண்டம் சால மிகுத்துப்பேன். இதுதான் பிரித்து மொழிதல் நீ. தொழில் ஓமேனின்னா எதுனா தீயவை தீய பயத்தலான் தீயவை தீயினும் மஞ்சப்படும். அதுதான். சரிங்களா? கோட்டியத்தில் சரியான இடத்தை நிற்பணும். ஒருமையில் ஆமை போல் 5 இடங்களாட்டும் எளிமையும் ஏமா புடைத்து யாகவாராயினும் நாகக்க காவக்கால் சோகப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னாரு. உடைத்தம் வழியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தர் பலர் அப்படின்னு வரும். வினையும் வழியும் தன் வழியும் ஆற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல் பகல் வெல்லும் கூகை காக்க இகழ்வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது ஊருணி நீர்ந்த அற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு பீலிப்பை சாக்காடு அச்சிறுபண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னு வந்திருக்கும். அதை பாருங்கள் இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதனும் ஊங்கு அப்படிங்கிறாங்க. அதனும் ஊங்குன்னா வந்து பார்த்தா இது ஒரு இன்னிசை அழைப்படை. சரிங்களா? அதனும் ஊங்கு அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு இன்னிசையாக வந்திருக்கும். ஸோ வந்து பார்த்தா இது ஒரு இன்னிசை அழைப்படை. அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா பெறல். சரிங்களா? பெறல்னால் வந்து பார்த்தீங்கன்னா எதுனா ஒரு தொழில் பெயர். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும். பெறல் வந்து எதுனா ஒரு தொழில் பெயர். என்னப்பா பெறல்னா என்னென்னா ஒரு தொழில் பெயர். அதாவது தீராமை அப்படின்னா எது பார்த்தீங்கன்னா எதிர்மறை வினையச்சம். சரிங்களா? எதிர்மறை வினையச்சம். தீராமைன்னு என்னது ஒரு எதிர்மறை வினையச்சம். நல்லா தெரிஞ்சுக்கணும். தீராமை என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்மறை வினையச்சம். அப்போ பெறல்னா வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பெயர். சரிங்களா? அதில் அகலாக்கடைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எதுனா எதிர்மறை வினையச்சம் தான். சரிங்களா? அகலாக்கடையும் எதிர்மறை வினையச்சம் தான். தீராமையும் எதிர்மறை வினையச்சம் தான். அதனால் பணிதல் என்பது ஒரு தொழில் பெயர். சரிங்களா? அடுத்தல வந்து பாருங்கள் ஆறிருள் என்பது பார்த்தீங்கன்னா 6 + இருள். சரிங்களா? 6 இருள் எப்படி பிரிக்கணும்? 6 + இருள்னு பிரிக்கணும். இது என்னதுன்னா ஒரு வினைத்தொகை. சரிங்களா? 6 + இருள் ஒரு வினைத்தொகை. ஏதோ ஒரு வினைத்தொகை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. வினைத்தொகை. அதை பாருங்க கேடு அப்படின்னு எதுனா முதல்நிலை திரிந்த தொழில் பேர். சரிங்களா? கேடுன்னா என்னது ஒரு முதல்நிலை திரிந்த தொழில் பேர். அகலாக்கடைனா எதிர்மறை வினைச்சம். அறிவான். சரிங்களா? அறிவான் என்னது? அறிவான் என்பது ஒரு வினையாளன் பேர். சரிங்களா? அறிவான் என்பது ஒரு வினையாளன் பேர். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு வினையாளன் பேர். சரிங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பொருளா. இது வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னா பொருளாக அப்படின்னு வரணும். அது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா தொகுத்தல் விகாரமாக இருக்குது. அதாவது பொருளாகன்னு வரணும். அது தொகுத்தல் விகாரமாக இருக்கா. அப்போ வந்து பார்த்தா பொருளாக இல்லை. அப்போ வந்து தொகுத்துடு. அப்போ விகாரம் ஆகிட்டு தொகுத்தல் விகாரம். சரிங்களா? அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா உலகு. இது வந்து ஒரு இடவாகு பெயர். சரிங்களா? இடவாகு பெயர். உழவோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா உழவோ. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? கொம்பர்னா வந்து பார்த்தோன்னா நம்ம அதுக்கப்புறம் அது பார்த்துக்கலாம். உழவோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஈற்றுப்போலி. சரிங்களா? கொம்பர்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈற்றுப்போலி. சரிங்களா? அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா அடங்காமை. சரிங்களா? அடங்காமை இருக்குது. வேறு என்னெல்லாம் இருக்குது? பெய்ச்சாக்காடு அப்படின்னுக்கா. அப்போ அடங்காமை என்ன வரும்? அடங்காமை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை தொழிற்பெயர். சரிங்களா? எதிர்மறை தொழிற்பெயர் அடங்காமை. அதை பார்த்தவங்க பெய்ச்சாக்காடு அப்படின்னா. சரிங்களா? பெய்ச்சாக்காடு அப்படின்னா வந்து பார்த்தா ஒரு வினைத்தொகை. என்னது ஒரு வினைத்தொகை. பெய்ச்சாக்காடுனா இருந்தால் ஒரு வினைத்தொகை. சால அப்படின்னா வந்து பார்த்தோன்னா சாலன்னா அது பார்த்தா ஒரு உரிச்சொல் தொடர். சரிங்களா? உரிச்சொல் தொடர். சால மிகுத்துன்னு வரணும். உரிச்சொல் தொடர். வழங்கு நெறி அப்படின்னா வந்து பார்த்தோன்னா இது ஒரு வினைத்தொகை. சரிங்களா? வழங்கு நெறினா ஒரு வினைத்தொகை. அதான் அப்புறங்க அளவறிந்துன்னா என்னது வரும் சொல்லுங்க? அளவறிந்து. இந்த அளவறிந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். லாஸ்ட் பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா நுனிக்கொம்பர். இந்த நுனிக்கொம்பர்னா என்னதுன்னா நுனிக்கொம்பர்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா
நல்லா பார்த்திங்கன்னா இது வித்தியாசமாக இருக்கும் சரிங்களா. நுனிக்கொம்பர்னால் நம்ம பார்த்துப்போம் அது என்னதுன்னா முன்பின் ஆக தொக்க நின்ற 6ஆம் வேற்றுமை தொகை. அதாவது கொம்பர் நுனி அப்படின்னு வரணும் சரிங்களா. கொம்பர் நுனின்னு வரணும். அப்போ என்னென்னா முன்பின்னாக தொக்க நின்ற 6ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு அதுக்கு உள்ளது. அது பாருங்க வினைவழி. வினைவழின்னா என்னது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆன்சர் சொல்லுங்கள். வினைவழி வினைவழின்னா என்னது 6ஆம் வேற்றுமை தொகை சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோல். இந்த கோலும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் சரிங்களா. கோல் என்பது ஒரு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம பார்த்தோம் உழவோனா வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம வரும் பார்த்தீங்களா. செய்யின் உழவோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறள் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா அது வினை எச்சம் சரிங்களா. வினை எச்சம். அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா மீது ஏதோ நம்ம விட்டுருக்கோம். அந்த அளவறிந்து மட்டும் விட்டுருக்கோம். அளவறிந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கடைசி சொல்லி வந்துருங்களா. அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுக. இது புணர்ச்சி பார்க்க போகிறோம். புணர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 6 இருள். 6 இருள் எப்படி பிரிக்கணும்னா நல்லா பாருங்கள் பிரித்து காமிக்க அது மாதிரி தான் பிரிக்கணும் சரிங்களா. ஆர் கூட்டல் இருள் ஏற்கனவே நம்ம அங்கே பார்த்தோம். இது ஒரு வினைத்தொகைன்னு பார்த்தோம் சரிங்களா. அதனால தான் அருமைன்னு பிரிக்கல சரிங்களா. பண்பு தொகைன்னா நம்ம வந்து என்ன பிரிச்சிருப்போம் அருமைன்னு பிரிச்சுப்போம். அதனால் வந்து தான் 6 இருள் சரிங்களா. அப்போ 6 உடல் மேல் உயிர் வந்து ஒன்று விதிப்படி வந்து பார்த்தா நிலைமுள்ள இருக்கல ஈட்டில் இருக்க இருவும் வறுமுள்ள இருக்கல ஈயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா சேர்ந்துட்டு ரீ ஆயிடுச்சு 6 இருள் ஆகிட்டு. வேறு சிம்பிளானது தான் சரிங்களா. ஸோ 6 இருள் வந்து எப்படி வினைத்தொகையெல்லாம் கேட்கக்கூடாது சரிங்களா. அவ்வளோதான். தாளாற்றி. தாளாற்றி எப்படி கேட்கக்கூடாதுன்னா இப்படி அதில் வந்து பார்த்தா நீங்கள் அருமை ப்ளஸ் இருள்னு பிரிச்சிங்க வராது. தாளாற்றி அப்போ வந்து பார்த்தோன்னா தாள் ப்ளஸ் ஆற்றி எப்படி தாள் கூட்டல் ஆற்றி சரிங்களா. உடல் மேல் உயிர் வந்து ஒன்று விதிப்படி வந்து பார்த்தா இந்த இல்லு அடுத்தல ஆ சேர்ந்து வந்து பார்த்தா லாவாச்சு சரிங்களா. தாளாற்றின்னு வந்துட்டு. ஸோ இதுவும் முடிஞ்சு போச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செறிவறிந்து. செறிவறிந்துன்னு எப்படி பிரிக்கணும்னா செறிவு கூட்டல் அறிந்துன்னு பிரிக்கணும். எப்படி செறிவு கூட்டல் அறிந்துன்னு பிரிக்கணும் சரிங்களா. அதுமாரி ஊ இருக்குது யூ ப்ளஸ் ஊ இருக்கும். உகரம் முற்றும் மற்ற ஓரோ வழி என்னும் விதிப்படி இது ஒரு முற்றில் உகரம்னா உகரம் போயிட்டு அதில் இவ்வு இருக்குது. இவ்வு அது அறிந்தில் இருக்குது. யூ ப்ளஸ் வந்து வே ஆகி இது செறிவறிந்துன்னு ஆயிட்டு. ஸோ வந்து ஆன்சர் வந்துட்டு சரிங்களா. அடுத்தல வந்து பாருங்கள் பொருள் எல்லாம். இது எப்படி பிரிக்கணும்னா பொருள் ப்ளஸ் எல்லாம் பிரிக்கணும் சரிங்களா. பொருள் கூட்டல் எல்லாம் அப்படின்னு பிரிக்கணும் சரிங்களா. பொருள் கூட்டல் எல்லாம் பிரித்து அடுத்த என்ன ஆச்சுன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இப்படி இல்லும் ஏயும் சேர்ந்து லே ஆயிடுச்சு சரிங்களா. லே ஆச்சு. இவ்வளோ தான் ஈஸியானது தான் இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பேரறிவாளன். இது எப்படி பிரிக்கணும்னா பெருமை கூட்டல் அறிவாளன் பிரிக்கணும். எப்படிப்பா பிரிக்கணும் பெருமை கூட்டல் அறிவாளன் பிரிக்கணும். எப்படின்னா பெருமை கூட்டல் அறிவாளன் அப்படின்னு பிரிக்கணும். பெருமை கூட்டல் அறிவாளன் பிரிக்கணும். இது எப்படி அந்த விதிப்படிலாம் போகுதுன்னா ஈர்ப்போது விதிப்படி மை கட்டது. அப்போ பெருன்னு இருக்கும். பெருவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி நிரல் என்னும் விதிப்படியில் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழியில் முதல் உயிர் பொருள் இருக்கலாம் அந்த பேயில் இப்போ ப்ளஸ் சரிங்களா. இது என்னாச்சுன்னா ஆதி நீடல் என்னும் விதிப்படி வந்து பார்த்தா இந்த பே வந்து பார்த்தோன்னா என்னாச்சுன்னா ஆதி நீடல் சரிங்களா. ஆதி எழுத்து நீண்டு போகணும். அப்போ வந்து குறில் வந்து நெடில் ஆகுது பேன்னு ஆச்சு சரிங்களா. அப்போது என்னாச்சுன்னா பே கூட்டல் அப்படின்னு ஆச்சு சரிங்களா. பே ஆச்சு. அடுத்தலாம் வந்து பார்த்தோன்னா அப்போ இப்போ ப்ளஸ் என்னாச்சுன்னா இப்போ ப்ளஸ் இருக்கா. அப்போ வந்து பார்த்தா பே ஆகிட்டு. அது இப்போ ப்ளஸ் என்னதுன்னா இந்த பாருங்க இப்போ ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா என்ன ஆகும்னா சரிங்களா. அப்போ வந்து பார்த்தா ஆதிநிலை விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பே வந்து பார்த்தா குறில் நெடில் ஆகிட்டு. அப்போ பேன் ஆகிட்டு. அதை வந்து பார்த்தா ரூ இருக்குது ஏற்கனவே மை மட்டும் தான் இருக்குது. அப்போ அறிவாளன்னு இருக்குது. அப்போ பேரு ப்ளஸ் இதுன்னு இருக்குது சரிங்களா. அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா என்ன விதி யூஸ் பண்ணுவோம்னா முற்றும் அற்றோ ஓரோ வழி என்னும் விதிப்படி முதலில் உள்ள அந்த உயிரெழுத்து இருக்குல்ல உயிர் அறிவாளன் அந்த ஆக்கு வந்தால் நிலைமொழியில் ஈட்டில் உகரம் கெட்டு போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூவை பிரிச்சிங்கன்னு வச்சுங்களேன் இரு ப்ளஸ் ஊன்னு இருக்கும். உகரம் போயிட்டு அதில் இரு இருக்குது. இரு ப்ளஸ் என்னாச்சு இரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா ரேவாச்சு சரிங்களா. ரேவாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரறிவாளன் ஆகிட்டா. அவ்வளோதான் சிம்பிளானதான் விதி தான். ரொம்ப நேரம் ஆகும் விதி சொன்னால். ஆனால் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் நம்ம சொல்லிடலாம் சரிங்களா. அதே மாதிரி அச்சிறு பண்டம் சரிங்களா. இது எப்படின்னா அச்சு ப்ளஸ் இரும் அப்படின்னு பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்னா அச்சு
கூட்டல் இரும் பிரிக்கணும். அச்சு இரும்னா வந்து பார்த்தீங்கன்னா அச்சு உயிரின் உக்குள் மேய்விட்டு ஓடும். அதில் வந்து பார்த்தா சூ இச்சு ப்ளஸ் ஊன்னு இருக்கும். உகரம் போயிட்டு இங்கே இச்சு இருக்குது. இச்சு ப்ளஸ் ஈ வந்து பார்த்தா சி ஆகி அச்சிருமும் ஆகிட்டோம். சரிங்களா, ஈஸியானது தான். அதை பார்த்தீங்கன்னா ஐந்தடக்கல். சரிங்களா, ஐந்தடக்கல்னால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா 5 கூட்டல் அடக்கல்னு வரணும். சரிங்களா, 5 கூட்டல் அடக்கல், 5 கூட்டல் அடக்கல்னு வரணும். சரிங்களா, உயிரின் உக்குள் மேய்விட்டு வரும். அதுமாதிரி தூளை இத்து ப்ளஸ் ஊ போகும். அதை வந்து பார்த்திங்கன்னா இத்து இருக்கும். இத்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ 5 அடக்கல் ஆச்சு. சரிங்களா, ஈஸியானது தான். அடுத்தலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஈஸியானதுலாம் சொல்லலை, டிஃப்ரெண்ட்டாக இருக்க மட்டும் சொல்லுங்கள். சரிங்களா, அது நுனிக்கொம்ப. சரிங்களா, நுனிக்கொம்பர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா நுனி ப்ளஸ் கொம்பர்னு வரணும். சரிங்களா, நுனி ப்ளஸ் கொம்பர் எப்படி எழுதணும்னா நுனி ப்ளஸ் கொம்பர். இது என்னென்னா லாலா வெற்று. இது வந்து பார்த்தா இயல்பின் விதி நின்ற உயிர்முன் கஷ்டப்ப என்ன விதிப்படி வந்து பார்த்தா நுனி இக்கு வந்தது. சரிங்களா, நுனி கொம்பன் ஆகிட்டு. இது ஈஸி தான். அடுத்தலாம் வந்து பார்த்திங்கன்னா பொருட்பயன். இது எப்படின்னா பொருள் ப்ளஸ் பயன் வரும். சரிங்களா, எப்படி பிரிக்கணும், பொருள் கூட்டல் பயன் அப்படின்னு பிரிக்கணும். இப்போ பாருங்கள் லாலா வெட்டுமில் லடவும். சரிங்களா, லாலா வந்து பார்த்தா லா வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வள்ளின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கேன். லா வந்துச்சுன்னா ராவும், லா வந்துச்சுன்னா டேவும் வரணும். அப்போ வந்து பார்த்தா இங்கே இல்லு வந்திருக்கு. அப்போ இது இட்டு வந்துருக்கும். அப்போ பார்த்தா இல்லு வந்து இட்டாகுது. அப்போ வந்து பார்த்தா பொருட் பயன் அப்படின்னு ஆச்சு. சரிங்களா, அவ்வளோதான், ஈஸி. சரிங்களா, அதை பாருங்க கொக்க அப்படின்னா வந்து பார்த்தா இது எப்படின்னா எப்படி பிரித்தெழுதோம்னா நல்லா பாருங்கள், கொக்கு ப்ளஸ் ஒக்கன்னு பிரிக்கணும். சரிங்களா, அப்போது என்னென்னு கொக்கு ப்ளஸ் ஒக்க அப்படின்னு பிரிக்கணும். அப்போது இது அதுதான் உயிரின் உக்குள் மேய்விட்டு ஓடும். உகரம் போச்சு, அது இக்கு ப்ளஸ் ஓ வந்து பார்த்தா கோ ஆரம்பிச்சிடும். இது ஈஸி தான். ஆகாறு. இது எப்படி பிரிக்கணும், ஆகு கூட்டல் ஆறுன்னு பிரிக்கணும். இது எப்படின்னா உயிரின் உக்குள் மேய்விட்டு ஓடும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இக்கு இருக்கும். இக்கு ப்ளஸ் வந்து பார்த்தா காவாகும், ஆகாராயிரும். சரிங்களா, தீச்சொல் தீ ப்ளஸ் சொல். இது வந்து பார்த்தா இயல்பின் விதி நின்ற உயிர்முன் கஷ்டப்ப தீ ப்ளஸ் சொல்னு வரும். அதை இச்சு வந்துடும். இச்சு எப்படின்னா இயல்பின் விதி நின்ற உயிர்முன் கஷ்டப்ப என்ன விதிப்படி இச்சு வந்துடும். சரிங்களா, இப்போ பகுப்பு உறுப்புகளுக்கு நான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தா இது எப்படின்னா காக்க அப்படின்னா இது எப்படி பிரிக்கணும்னா கா கூட்டல். சரிங்களா, கா கூட்டல் இக்கு கூட்டல் க அப்படின்னு பிரிக்கணும். சரிங்களா, க அப்படின்னு பிரிக்கணும். இதில் கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி. சரிங்களா, இக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தி. க என்பது வந்து ஒரு வீங்கல் வினைமுற்று. அப்போ காக்க அப்படின்னு வந்து ஒரு வீங்கல் வினைமுற்று. ஸோ வந்து பார்த்தா அதில் வந்து பார்த்தா அப்படி தான் வரும். அடுத்த பார்த்து இருப்பார். இது எப்படி பிரிக்கணும்னா இரு கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆர். சரிங்களா, இரு கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் அரு. சரிங்களா, அப்போது இரு பகுதி, இப்பு சந்தி, இப்பு எதிர்கால இடைநிலை, அரு பலர்பால் வினைமுற்று. நுழைந்து. இதை எப்படி பிரிக்கணும்னா நுழை கூட்டல் இத்து இந்தானது, அதை இத்து ஊ. சரிங்களா, நுழைய வந்து பார்த்தீங்கன்னா பகுதி, அதாவது வேர்ச்சொல். இத்து இந்தானது சந்தி, இந்தானாக விகாரமானுச்சு. இத்து இறந்தகால இடைநிலை, ஊ வினைச்ச விகுதி. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முறிந்தார். நுழைந்து முடிச்சிட்டோம். முறிந்தார். முறிந்தார் எப்படின்னா முறி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இத்து இந்தானது விகாரமாக இத்து ஆர். சரிங்களா, அப்போது முறி பகுதி. சரிங்களா, இத்து இந்தானது. சரிங்களா, அதாவது சந்தி வந்து பார்த்தீங்கன்னா விகாரமானுச்சு. அது இத்து இருந்தால் இல்லை. ஆர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா பலர்பால் வினைமுற்று விகுதி. சரிங்களா, அடுத்தல வந்து பார்க்கலாம். அடுத்தல நம்ம அடங்கியான். அடங்கியான் எப்படி பிரிக்கணும்னா அடங்கியான். இதை எப்படி பிரிக்கலாம் பாருங்கள். அடங்கியான் எப்படி பிரிக்கணும்னா அடங்கு கூட்டல் இ இன்னானுச்சு இ ஆண் அடங்கியான் அப்படின்னு பிரிக்கணும். அப்போது இல்லை அடங்கு என்பது தான் என்னது பகுதி வேர்ச்சொல். ஈ என்பது தான் எதுனா இறந்த காடல். இங்கே பாருங்கள், ஈ இறந்த கால இடைநிலை, அதாவது இதில் நகரம் கெட்டு போய் புணர்ந்து கெட்டது. சரிங்களா, அடுத்தது ஈ வந்து பார்த்தீங்கன்னா உடம்புடுமை. ஆண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்பால் வினைமுற்று விகுதி. அதை பார்த்தீங்கன்னா வாழ்வான். இந்த வாழ்வான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ டீப்பில் அது தேவையில்லை. இதில் ஒரு வேர்ச்சொல் முடிச்சு சொல்லுங்க. சரிங்களா, அதே தெரிஞ்சுக்கலாம். வாழ்வானோட வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா வால். எப்படி பிரிப்பான்னு வேணால் தனியாக நம்ம கிளாஸ் போடுவோம். வால். வேறாரோட வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா வேர். சரிங்களா, ஏன்னா அதுதான் நமக்கு தேவை. ஆற்றுவானோட வேர்ச்சொல் வந்து பார்த்தா ஆற்று. வாளாதான் வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா வால்.
வியந்தான் என்பதன் வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா விய. அழிந்து என்பதன் வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா அழி. சோகப்பர் என்பதன் வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா சோகாப்பு. மிகுந்து என்பதன் வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா மிகு. ஈக என்பதன் வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஈ. சரிங்களா. தூக்காத என்பதன் வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு. இப்போ இந்த ஈகை எப்படி பிரிக்கணும் சார் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அப்போ வந்து பார்த்தா ஈ கூட்டல் க, அவ்வளோதான். ஈ வந்து பகுதி, க வேங்கோல் வினைமுற்று விகுதி. சரிங்களா. வேங்கோல் வினைமுற்று விகுதி, அவ்வளோதான். ஈஸியாக பிரிக்கலாம், ஆனால் லேட்டாகும். செல்வார் அதோட வேர்ச்சொல் வந்து பார்த்தா செல். சுட்ட என்பதன் வேர்ச்சொல் வந்து பார்த்தா சுடு. சரிங்களா. பணிதல் என்பதன் வேர்ச்சொல் வந்து பார்த்தா பனி. ஏறினார் என்பது வேர்ச்சொல் வந்து பார்த்தா ஏறு. சரிங்களா. அடுத்தலாம் வந்து பார்த்திங்கன்னா சீவ சிந்தாமணி அதில் உள்ள நம்ம புக் பேக் பார்க்க போகிறோம். சரிங்களா. அதில் உள்ள இலக்கண குறிப்பு. சரிங்களா. தொடர்நிலை செய்யுள்ள வந்து தான் சீவ சிந்தாமணி இருக்குங்களா, அதில் உள்ள புக் பேக்கு மொழித்திறன் பயிற்சி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், இலக்கண குறிப்பு தான் கொடுத்துருக்காங்க. வேர்க்கண். வேர்க்கண்ணுன்னு என்னதுன்னா ஒரு ஓமை தொகை. சரிங்களா. சாரி, இதெல்லாம் ஓமை தொகையான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஓமை தொகை தான். அந்த பாட்டை படித்தா தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா. நான் பாட்டை படித்து பாட்டுக்குள்ள அர்த்தம் கூட எல்லாம் தெளிவாக வச்சுருக்கேன். அது நம்ம அந்த சிலபஸில் நொறுக்கி விட்ருக்கலாம். சரி, இப்போ கொடுங்க. விடுகணை. விடுகணைன்னு என்னப்பா, இது வந்து ஒரு வினைத்தொகை. விடுகணைன்னா ஒரு வினைத்தொகை. மடங்கள் அண்ணன். மடங்கள் அண்ணன்னா என்ன வரும், மடங்கள் அண்ணன் தீன். சரிங்களா. மடங்கள் அண்ணன்னா இல்லை அண்ணன் இருக்கா, அந்த அண்ணன்ங்கிறது வந்து தான் ஒரு ஓம உறுப்பு. சரிங்களா. ஓம உறுப்பு. அந்த பாட்டில் எல்லாமே ஓமையாக இருந்திருக்கும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு சூப்பராக இருக்கும். எல்லாமே ஓமையாக நல்லா பேசியிருப்பாங்க. அந்த ஓமையாக நல்ல எப்படின்னா ஒரு உணர்வுபூர்வமான பாட்டாக இருக்கும். நல்ல அதான் சொல்லுவாங்களா, நம்ம சிவசிந்தாமணி வந்து பார்த்தீங்கன்னா சரியான பாட்டாக இருக்கும். நல்ல பாட்டு. சரிங்களா. அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா அடுத்தல எனக்கு என்ன இருக்குது, தீந்தோடை. சரிங்களா. தீந்தொடை அப்படின்னு இருக்குது. தீந்தொடை என்னன்னு பார்க்கலாம். இப்போ இலக்கண குறிப்பு. இந்த தீந்தோடை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைண்டுக்கு வர முடியுது. நான் லாஸ்ட்டில் ஆன்சர் சொல்லுவேன். கொடுமோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா நமக்கு ஒரு அசை சொல்லுவோம்டா. என்ன அசை, கொடுமோ. இது வந்து பார்த்தா ஒரு முன்னிலை அசைச்சொல். சரிங்களா. ஒரு முன்னிலை அசைச்சொல். முன்னிலை அசைச்சொல். கழித்த வேல். அடுத்தலாம் வந்து பார்த்தா தேனார்த்தன. கழித்த வேல். கழித்த வேல் அப்போ வந்து இது ஒரு பெயரச்சம். சரிங்களா. அதாவது எலி அப்படிங்காங்க. எலி அதனால் வந்து சொல்லி செல்லப்படை. எலின்னா வந்து தான் சொல்லி செல்லப்படை. நல்யாழ். சரிங்களா. நல்யாழ்னா வந்து பார்த்தா பண்பு தொகை. சரிங்களா. நல்யாழ்னா பண்பு தொகை. அடுத்த பாருங்க, அதை பாருங்க. வாங்குபு அப்படின்னா என்னதுன்னா செய்யி என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம். சரிங்களா. செய்பு என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம். அதான் பாருங்கள். நரம்பு உலர அப்படின்னா நரம்பு உலர. நரம்பு உலர்னா என்னதுன்னா செய். சரிங்களா. நம்ம சொல்லுவோம் செய்வான் என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம். சரிங்களா. செய்வான் என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம். அடுத்தல வந்து பார்த்தோன்னா அதாவங்க பசும்பொன்னா வந்து பார்த்தோன்னா ஒரு பண்பு தொகை. சரிங்களா. பசும்பொன்னா ஒரு பண்பு தொகை. அடுத்தல வந்து பார்த்தோன்னா கொண்டான் கைத்தாய். இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா. கொண்டான்னா என்ன, கைத்தாய்னா என்ன, இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம்னா இது முடிஞ்சுது. சரிங்களா. இப்போ பாருங்களேன், இந்த கைத்தாய்ன்னு இருக்குது. இந்த கைத்தாயை வந்து பார்த்தோன்னா நீங்கள் நிறைய இடத்துல எப்படிலாம் போடுவீங்க, ஒன்று வேற்றுமை தொகையில் ஏதாவது ஒன்று போடுவீங்க, அப்படி தானே, கைத்தாய் அப்படின்னு. அப்போ இதை எப்படி பிரிக்கணும், நரம்பு கொண்டான். இது வந்து எப்படின்னா நரம்பு கொண்டான்னு வந்திருக்கும். சரிங்களா. அந்த பாட்டுக்கு முன்னாடி வந்து நரம்பு கொண்டான்னு வந்திருக்கும். அப்போ வந்து ஆண்பால் வினைமுற்றாக வந்திருக்கும். சரிங்களா. ஆண்பால் வினைமுற்றாக வந்திருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா. அந்த கைத்தாய் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா உருவகமாக படிச்சிருப்பாங்க. அதாவது இந்த பாட்டில் நிறைய உருவகம் இருக்கும். எப்படின்னா விசும்பொன்னும் கைத்தாய் அப்படின்னு வந்து உருவமாக படிச்சிருப்பாங்க.
இது விசும் பொண்ணும் விசும் பெண்ணும் கைத்தாயின்னு வந்து உருவகப்படுத்திப்பாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து கைத்தாயை உருவகப்படுத்திப்பாங்க. அதனால வந்து இது உருவகங்கள் சரிங்களா. அதில் வந்து பார்த்தோன்னா மின்னு பொன்னானு அப்படி முகிலருள் அதாவது மாரி தீம்பால் இப்படிலாம் வந்து பார்த்தோன்னா அந்த உருவகப்படுத்திப்பாங்க சரிங்களா. அதை வந்து பிரித்து புணர்ச்சி விதி கொடுத்துருக்காங்க. சிலை தொழில் இது எப்படின்னா பிரிக்கணும், சிலை ப்ளஸ் தொழில்னு பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும் நான் ஒன்று டிக் பண்ணிட்டு இங்கே எழுதுறேன் சரிங்களா. சிலை தொழில் இது எப்படி பிரிக்கணும்னா சிலை கூட்டல் தொழில் பிரிக்கணும். இயல்பினும் விதி நின்ற உயிர்முன் கசதப்ப இன்னும் விதிப்படி இத்து வந்துச்சு சரிங்களா. அப்போது சிலை ப்ளஸ் தொழில் தான் வரும். அப்படி இது ஈஸி தான். அதை பாருங்க வேலேறு இது எப்படி பிரிக்கணும்னா வேல் கூட்டல் ஏறுன்னு பிரிக்கணும் சரிங்களா. எப்படி பிரிக்கணும் வேல் கூட்டல் ஏறு சரிங்களா. வேல் கூட்டல் ஏறு இல் ப்ளஸ் ஏ வந்து பார்த்தோன்னா என்னாச்சுன்னா லே ஆயிரும். உடல் மேல் உயிர் வந்துன்றது. அடுத்த பாருங்கள் வாட்புண் அப்படின்னு இது எப்படி அப்படின்னா வால் கூட்டல் புண் அப்படின்னு பிரிக்கணும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தா அதே மாதிரி லாலா வேற்றுமையில் ரடவும் சரிங்களா. இப்போ லா வந்துச்சுன்னா இது ரடவும் லா வந்துச்சுன்னா ட. அப்போ பாருங்க லே வந்துக்கு டே வரணும். அப்போ பாருங்க இல்லு வந்து இட்டாயிட்டு அப்போ வந்து பார்த்தா வாட்புண் அப்படின்னு ஆயிட்டா அவ்வளோதான் சரிங்களா. தெய்வ பாவை இது எப்படி பிரிக்கணும் தெய்வம் கூட்டல் பாவைன்னு பிரிக்கணும். எப்படியோ பிரிக்கணும் தெய்வம் கூட்டல் பாவை அப்படின்னு பிரிக்கணும் சரிங்களா. தெய்வம் கூட்டல் பாவை அப்போ என்னாச்சுன்னா வன்மைக்கு இனமாக திரிப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்களா வன்மைக்கு இனமாக திரிப்போம்னா எப்படின்னா மவ்வீர் ஒற்றுகளிலிருந்து வன்மைக்கு இனமாக திரிப்போம். இன்னும் விதிப்படி வந்து பார்த்தோன்னா இம்மு போயிடும் சரிங்களா. அப்போ தெய்வம் கூட்டல் பாவைன்னு இருக்கும். வன்மைக்கு இனமாக என்ன தெரியும் மவ்வீர் போயிடுச்சு. அப்போ பாருங்கள் இம்மு வந்து மகரம் வந்து பார்த்தா பகரமாக தெரியும் சரிங்களா. மவ்வீர் ஒற்று அழிந்தது கிடையாது இதில். அதாவது வன்மைக்கு அந்த அந்த விதிக்கு அப்புறம் வரும்லா. அப்போ வந்து பார்த்தோன்னா மகரம் வந்து பார்த்தோன்னா பகரமாக வருது. அப்போ வந்து பார்த்தா தெய்வ பாவை அப்படின்னு ஆகுது சரிங்களா. அதை பாருங்கள் அமிழ்து ஊரல் இது எப்படி பிரிக்கணும்னா அமிழ்து கூட்டல் ஊரல் அமிழ்து கூட்டல் ஊரல் பிரிக்கணும் சரிங்களா. அமிழ்து கூட்டல் உரல் அமிழ்து கூட்டல் உரல் பிரிக்கணும். உயிரின் உக்குரல் உகரம் போகும். இத்து ப்ளஸ் உகரம் போகும். இங்கே இத்து இருக்கும். இத்து ப்ளஸ் வந்து பார்த்தா தூ ஆச்சு அமிழ்து உரல் ஆயிரும். ஈஸி தான். தேனினம் எப்படின்னா தேன் கூட்டல் இனம்னு பிரிக்கணும் சரிங்களா. இதுவும் ஈஸி தான். எப்படி பிரிக்கணும் தேன் கூட்டல் இனம் தேன் கூட்டல் இனம் சரிங்களா. அடுத்தது பாருங்கள் துண்டலீர் துண்டலீர் எப்படி பிரிக்கணும்னா துண்டலீர் இது எப்படின்னா தூண்டலீர் சரிங்களா. சரி துண்டலீர் தூண்டலீர். அப்போ இது எப்படின்னா தூண் கூட்டல் தளீர் அப்படின்னு பிரிக்கணும் சரிங்களா. இது என்ன ந ல முன் டனவும் ஆகும் தனக்கல் விதி அப்படின்னு ஒரு விதி உண்டு. அதாவது வந்து பார்த்தோன்னா ந சரிங்களா ல முன் டனவும் விதிமுடி தனக்கல் தகரம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். எது அந்த தகரம் வந்து பார்த்தோன்னா டகரமாக மாறும். அந்த தகரம் வந்து பார்த்தோன்னா டகரமாக மாறும். அப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ பாருங்களேன் என்ன ஆயிட்டுனா நகரம் வந்திருக்கு நகரம் வந்து தகரம் வந்திருக்கு. அப்போ வந்து அந்த தகரம் வந்து பார்த்தோன்னா அதான் தகலா இந்த தகரம் வந்து பார்த்தோன்னா டகரமாக மாறிடும் சரிங்களா. நகரம் வந்ததுனால டகரமாக அப்போ பார்த்தா தூண்டலீர் அப்படின்னு ஆகும். அவ்வளோதான். ஒன்றும் இல்லை. இந்த தகரம் வந்து பார்த்தா டகரமாக மாறுது அவ்வளோதான். அப்போ பன்னெண்டு அப்போ இது எப்படி பிரிக்கணும்னா பண் கூட்டல் ஒன்றுன்னு பிரிக்கும். பன்னொன்று சரிங்களா. பண் கூட்டல் ஒன்றுன்னு பிரிக்கணும் ஒன்று சரிங்களா. வாட்படை இது வந்து பார்த்தோன்னா நம்ம இறங்கி பார்த்தோம். வால் கூட்டல் படை அப்படியே பார்த்தோம்னா வால்படை இல்லு இட்டாகும் சரிங்களா. பசும்பொன் எப்படின்னா பசுமை ப்ளஸ் பொண்ணு வரும். எப்படி பசுமை ப்ளஸ் பொண்ணு ஈர்பொதுவி மை கெட்டும் பசு அப்படின்னு இருக்கும். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இனமைகள் விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா பகரத்துக்கு இனமான மகரம் தோணணும் இம்மு வந்துடும். எப்படி பகரம் பொண்ணுக்கு இனமான வந்து பார்த்தீங்கன்னா இப்புக்கு இனம் எழுத்து இம்மு அப்படி வந்துடும் சரிங்களா. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. மனப்பாடம் பண்ணாதீங்க சரிங்களா. எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் தெரியுதோ அவ்வளோ நல்லது. தமிழை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே செல்படி ஆகாது சரிங்களா. அதை பாருங்கள் விலங்கொலி. அப்போ விலங்கொலி எப்படின்னா விலங்கு ப்ளஸ் ஒலின்னு பிரிக்கணும். எப்படின்னா விலங்கு கூட்டல் ஒலி அப்படின்னு பிரிக்கணும் சரிங்களா. அது இது தான் உயிரின் உக்குரல் ஈட்டோடும் இக்கு இருக்கும். இக்கு ப்ளஸ் ஓ வந்து பார்த்தா கோவாயிட்டு சரிங்களா. எழில் ரகை அப்படின்னு இருக்குது. அது எப்படி பிரிக்கணும்னா நல்லா இது முக்கியமானது பாருங்கள். எழில் கூட்டல் தகை அப்படின்னு பிரிக்கணும் சரிங்களா. எழில் கூட்டல் தகைன்னு பிரிக்கணும்.
இதுவும் அது மாதிரி தனக்கல் விதி இருக்குல்ல, நேல முன் ரணவும் ஆகும் தனக்கல் என்னும் விதி சரிங்களா. ந அல்லது ல முன்னே வந்து பார்த்தீங்கன்னா ரணவும் அதாவது தகரம் வந்துச்சுன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு, லகரம் வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தகரம் வந்திருக்கு. அப்போ என்னது, ரணவும் ராவாயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழில் சரிங்களா. இந்த இல்லு வந்ததுனால இர்ராகி, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தா வந்ததுனால ராவாயிட்டு என்னது எழில் ரகை அப்படின்னு ஆகிட்டு சரிங்களா. தகரம் வந்து ரகரமாக வந்துச்சா, அதை எழில் கூட்டல் ரகைன்னு இருக்கும் சரிங்களா. தகரம் வந்து பார்த்தோன்னா எழில் கூட்டல் தகரம் வந்து பார்த்தா ரகையாக இருக்குமா, ராவாகும். அப்போது எழில் ரகைன்னு இருக்கும். அடுத்தது என்ன ஆகும்னா லாலா வெட்டுமில் ரடவும் இன்னும் விதிப்படி பார்த்தோன்னா இப்படி தானே இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இதை நீங்கள் வாசி பாருங்களேன், எழில் ரகைன்னு இருக்கும். அப்போ வரல, ஆன்சர் வரல நம்மளுக்கு. அப்போ இன்னொரு விதி வரும், லாலா வெட்டுமில் ரடவும் இன்னும் விதிப்படி வந்து பார்த்தா நிலை முள்ள வந்து லகரம் வந்ததுனால வந்து முதல் முள்ள வந்து வல்லினம் வந்ததுனால சரிங்களா. ஏன்னா இல்லு வந்து பார்த்தீங்கன்னா இரு ஆகிட்டு சரிங்களா. அதனால எழில் ரகைன்னு வந்துட்டு சரிங்களா, தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்த பாருங்கள், பைந்தார் எப்படி பிரிக்கணும், பசுமை ப்ளஸ் தார்னு பிரிக்கணும். பைந்தார் எப்படி பிரிக்கணும், பசுமை கூட்டல் தார்னு பிரிக்கணும் சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஈர்ப்பகுதி மைக்கெட்டுரும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பையாகும். அது அடியகரம் ஐயாதல் இன்னும் விதி பா வந்து பையாகும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இணையவும் என்னும் விதி வந்து பார்த்தீங்கன்னா சூ இருக்குல்ல, அந்த சூவில் வந்து பார்த்தீங்கன்னா எதுனா இணையவும் அந்த விதி வந்து பார்த்தீங்கன்னா சூ வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடும் சரிங்களா. சூ கெட்டு போயிடும், அதாவது பா ப்ளஸ் தார்னு இருக்கும் சரிங்களா. அடுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா இனமிகள் விதிப்படி வந்து தான் தகரத்துக்கு இனமான இந்து வந்திருக்கும். அப்போ பைந்தா அப்படின்னு வந்திருக்கும் சரிங்களா. உருமேறு இது எப்படி பிரிக்கணும்னா உரும் கூட்டல் ஏறுன்னு பிரிக்கணும். பூந்தொடை எப்படி பிரிக்கணும்னா பூ ப்ளஸ் தோடைன்னு பிரிக்கணும் சரிங்களா. அதான் நைந்தார் இதோட வேர்ச்சொல். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நைந்தான்னு ஒன்று வந்திருக்கும், அதோட வேர்ச்சொல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குரூப் 2ல் கேட்டது கொஸ்டின் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போடணும்னா இங்கே தெரிஞ்சால் தான் போட முடியும் சரிங்களா. பாருங்கள் நைந்தார் இது எப்படி பிரிக்கணும்னா அதோட வேர்ச்சொல் மட்டும் நம்ம சொல்லுவோம். வேர்ச்சொல் பாருங்கள், நைந்தாரோட வேர்ச்சொல் நெய் சரிங்களா. நைந்தார வேர்ச்சொல் நெய் சரிங்களா. ஒளிக வேர்ச்சொல் வந்து தான் ஒளி. வாங்குபூ அதோட வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி பார்ப்போம். இது கொண்டானோட வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா கொல். பாடினால் வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா பாடு. முறிந்து என்பதான வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா முறி. தோற்பான் என்பது வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா தோற்பு. இருந்தால் என்பது வேர்ச்சொல் இரு. உடைந்தனர் என்பது வேர்ச்சொல் உடை சரிங்களா. உற்றான் என்பதன் வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா உரு. நீட்டினான் என்பது வேர்ச்சொல் வந்து நீட்டு. சொன்னான் என்பது வேர்ச்சொல் சொல். முன்னினான் என்பது வேர்ச்சொல் முன். சேர்ந்தன என்பது வேர்ச்சொல் சேர் சரிங்களா. நோக்கினான் என்பது வேர்ச்சொல் வரும் நோக்கு வரும் சரிங்களா. அடுத்தல நம்ம ஒன்று பார்க்க விட்டோமே, இது வாங்கு அதோட வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கு சரிங்களா. வாங்கு அது எப்படின்னா வாங்கு கூட்டல் பூன்னு வரும். வாங்கு வேர்ச்சொல்லாகவும் பூ வந்து பார்த்தீங்கன்னா எந்த கால வினைச்ச விகுதியாகவும் இருக்கும் சரிங்களா. இந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து என்னென்ன பிரித்து பொருள் விளங்க மாதிரி பிரித்து எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க, அதனால நம்ம வந்து பார்த்தோன்னா வேணால் பிரித்து எழுதிக்கலாம். எப்படி பிரித்து எழுதணும், திருமலர் கமலத்து அங்கன் தேன் இனம் முரல்வது அப்படின்னு எழுதணும் சரிங்களா. அதை நீர் நின்று இலக்கிற்று இது வேண்டாம் நீரின் வந்தது இது போக அப்படின்னு எழுதணும். அது ஓரும் உரும் ஏறு இது உண்டது ஒளிக ஒன்போன் உருகொடியே அப்படின்னு எழுதணும். அடுத்தது இது எப்படி வரணும், இருந்தால் இளம் மயில் போல் எந்திலை வேல் கண்ணால் அப்படின்னு எழுதணும். இது எப்படி பிரிக்கணும், பண்ணொன்று பாடல் அது ஒன்று அப்படின்னு எழுதணும். சிவசிந்தாமணி யார், திருத்தக்க தேவர் சரிங்களா. திருத்தக்க தேவர் அதை பாருங்கள். சிந்தாமணி என்று பெயரிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீவகன் சரிங்களா. அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா சிவசிந்தாமணி ஒரே கண்டவை வந்து பார்த்தீங்கன்னா உச்சிமேல் புலவர்கள் நச்சினக்கினியார் சரிங்களா. நச்சினக்கினியார் பயனோர் பாவினம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா விருத்தம் என்பாவிற்கு உரியவர் சரிங்களா. விருத்தம்
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அதாவது இந்த பாட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்மளுக்கு இல்லை. அடுத்தது வந்து சீராபுரணம். சீராபுரணத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கு மொழித்திறன் பேச்சு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சீராபுரணத்துலேயும் பாட்டை வந்து பார்த்திங்கன்னா அடிகள் பொருள்கள் மாதிரி பாட்டை பிரித்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பாருங்கள், எப்படி பிரிக்கலாம்? நகரை விட்டு அந்நகன்று கான்சூல் நகத்து இடத்து உறைந்து அப்படின்னு எழுதலாம். அடுத்த பாருங்கள், ரெண்டாவது எப்படி எழுதலாம்? விடிவது எவ்வாறோ என்ன வெறுவி நெஞ்சு உழைந்து அப்படின்னு எழுதலாம். விடம் அரவு உறையும் பாலில் வெளி அணு ஏனினும் தோன்றா. அதை பாருங்கள், முடங்கி நீண்டு இருள் ஆர்ந்த மலை ஒன்றில் தலையை நீட்ட அப்படின்னு எழுதலாம். ஏது ஒரு குறையும் செய்தது இன்று இவை இகழ்ந்து எண்ணாமல். அதுபோக நெடிய காலம் உற்று ஒரு பயன் நினைத்தவருக்கு அடுத்து. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் உள்ள பொருளை தான் நம்ம வந்து பார்த்தா பிரித்து சொல்லியிருக்கோம். உமர் புலன் ஆசிரியர் வந்து பார்த்தா கடிகமுத்து புலவர். செவ்வியர் காண்டம் எனப்படுவது வந்து பார்த்தா ஹெஜ்ராத் காண்டம். ஓகேங்களா? ஹெஜ்ராத் காண்டம். சின்னச்சிறா என்று அழைக்கப்படும் நூல் வந்து தான் பானு அகமது மரைக்கியார். உமர்புல் மற்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா முதுமொழி மாலை. நபிகள் பெருமான் வந்து அபூபக்கர் தங்கியிருந்த கோயில் மலையின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தவ்வர். சரிங்களா? தவர். பாந்தல் உரகம் பன்னகம் பனி அரவு என்னும் சொற்களின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு. இடமிட்ட படலம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஜரத் காண்டம். சரிங்களா? ஹாஜரத் காண்டம். அதை பாருங்க, மதிமுகம் இது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தா மதிமுகம்னா என்ன? ஒரு ஓமை தொகை. சரிங்களா? இலக்கண குறிப்பு. சீரி அப்படின்னா அதுதான் அடுக்கு தொடர். சரிங்களா? படுவிடம் ஒரு வினைத்தொகை. கடிநரை. சரிங்களா? கடிநரைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கடிநரை என்ன வரும்? கடின்னு இருக்குது. அப்போ வந்து ஒரு உரிச்சொல் தொடர். சரிங்களா? துளைப்பல். சரிங்களா? துளைப்பல் அப்படிங்காங்க. துளைப்பல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனாவது? இது துளைப்பல். துளைப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொக்க தொகை. சரிங்களா? இன்னிசை இது ஒரு பண்பு தொகை. சரிங்களா? ஏருள் வழி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏருள் வழி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? அப்போ வந்து பார்த்தா இதுக்கு ஏதோ ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கணும். அப்போ வந்து பார்த்தா இது என்ன? ஒரு பொருள் பன்மொழி. சரிங்களா? ஏருள் வழி வந்து பார்த்தா ஒரு பொருள் பன்மொழி. இது நம்மளுக்கு நல்லா கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்னது? ஏருள் வழி அப்படின்னா இருந்தால் ஒரு பொருள் பன்மொழி. சரிங்களா? மலைமுளை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மலைமுளை. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இது கூட கேட்கலாம்னு நினச்சிட்டு நம்ம படிக்கணும். இதுமாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் நமக்கு கஷ்டமாக இருக்குன்னா அப்போ எல்லாரும் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி நம்ம அதேமாதிரி உள்ள டாப்பிக்கை மட்டும் எடுத்து படித்தாலே போதும். சரிங்களா? அப்போ பாருங்கள், மலைமுளை இதில் வந்து பார்த்தா என்னென்னா 7ஆம் வேற்றுமை உரும் பயனுடன் தொகுத்தொகை. இது 7ஆம் வேற்றுமை உரும் பயனுடன் தொகுத்தொகை. அருகிலார். சரிங்களா? அருகிலார்னா என்னதுன்னா எதிர்மறை வினையாளன் பேர். எதிர்மறை அதுவும் வினையாளன் பேர். சரிங்களா? மறைமலர்னா என்னது பாருங்க? மறைந்த மலர், மறைகின்ற மலர், மறைமலர் அப்படி தான் சொல்லுவீங்க. சும்மா வினைத்தொகைன்னு அடிச்சு விட்ருவீங்க, அப்படி தானே? அதெல்லாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதற்குறை விகாரம். சரிங்களா? மறைமலர்னா ஏதோ ஒரு முதற்குறை விகாரம். குறுவலைன்னா என்னதுன்னா ஒரு பண்பு தொகை. நெடும்புடை. சரிங்களா? நெடும்புடை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நெடும்புடைன்னு இந்த இதில் என்ன இலக்கண குறிப்பாக இருக்குன்னா நெடும்புடை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பண்பு தொகை. நெடுமை ப்ளஸ் புடைன்னு வரும். அருமறை. சரிங்களா? அருமறையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்பு தொகை தான். இகழவர்னா வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு வினையாளன் பேர். சரிங்களா? வினையாளன் பேர்லேயே குறிப்பு வினையாளன் பேர். தளராது. சரிங்களா? தளராதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை வினையச்சம். ஸோ பிரித்து புணர்ச்சி கிடைக்குங்க. புணர்ச்சி விதி கிடைக்குங்க. இது எப்படின்னா கொடுங்கன். இது எப்படி பிரிக்கலாம்னா கொடுமை கூட்டல் கண்ணு பிரிக்கலாம். சரிங்களா? இதே வந்து இருபு மைக்கட்டுரும். அதை பார்த்தோன்னா இனமைகள் விதிப்படி வந்து இக்கு இனமாக வந்து இங்கு வந்திருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். மறையிதழ் எப்படி வரும்னா எழுத இடம் இல்லை டக்குன்னு எழுதிடலாம். மறையிதழ் வந்து எப்படின்னா மறை கூட்டல் இதழ்னு வரும். சரிங்களா? செம்மை கூட்டல் மலர். வளத்தாள் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா வளம் கூட்டல் தாள்னு வரும். சரிங்களா? இதெல்லாம் விதி நான் உங்களுக்கு தனியாக வேணால் சொல்லுவேன். அதாவது வெவ்விடம் இதெல்லாம் வெம்மை கூட்டல் இடம்.
வெம்மை கூட்டல் இடம். செழும்புகள் எப்படி பிரிக்கணும்னா செழுமை கூட்டல் புகழ். செழுமை கூட்டல் புகழ். இடநெற எப்படி பிரிக்கணும்னா இடன் கூட்டல் அற. மாசற எப்படி பிரிக்கணும்னா மாசு கூட்டல் அற. சிறு பொறி அது எப்படி பிரிக்கணும்னா சிறுமை கூட்டல் பொறி. பல்லுடல் இது எப்படி பிரிக்கணும்னா வன்மை கூட்டல் உடல். சரிங்களா? பல்லுடல் எப்படி பிரிக்கணும்னா வன்மை கூட்டல் உடல் பிரிக்கணும். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். வல்லுடல் எப்படி பிரிக்கணும் வன்மை கூட்டல் உடல். அருமறை இது எப்படி பிரிக்கணும்னா அருமை கூட்டல் மறை. அருமை கூட்டல் மறை. அடுத்த பாருங்க புறையற இது எப்படி பிரிக்கணும்னா புரை கூட்டல் அற. எல்லாத்துக்கும் விதி இருக்குது. சரிங்களா? நான் சும்மா சொல்லிட்டு போல விதி இருக்குது. இப்போ அருமையறனா எப்படி இருபது மைக்கிட்டது அருமறையாச்சு. புறையற இது பாருங்க ஈ ஒலி எவ்வும் ஏனே உயிர் ஒலியும். அப்போ ஈ இருக்குது ஈ கூட்டல் என்னது ஏ ஆகி புறையறன்னு ஆயிட்டு. துளைப்பல் எப்படி பிரிக்கணும்னா துளை கூட்டல் பல். சரிங்களா? துளை கூட்டல் பல். இது இனிமே இது இயல்பின் விதி நின்ற இப்போ வந்தது. மலர்த்தாள் கூட்டல் தாள். மலர் கூட்டல் தாள். இது வந்து பார்த்தா ஏறால முன்னர் கேச தப்ப அல்வலி என்ன விதிப்படி வந்து பார்த்தா இந்த தே வந்து இங்கே இரு வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இது வந்து இத்து வந்திருக்கு அதே எழுத்து. சரிங்களா? அதை பார்க்க உறுப்பில் இருக்கிற கொடுக்குறோம். பகுப்பு உறுப்புனா இது வேர்ச்சொலுக்கு நம்ம தேவைப்படும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுக்குள்ள வேர்ச்சொல் மட்டும் பார்த்துடலாம் வாங்க. உறைந்து. சரிங்களா? உறைந்து இதோட வேர்ச்சொல் வந்து பார்த்தா இது உரை. காணா இது பார்த்தா சுற்றி என்பது வேர்ச்சொல் வந்து தான் சுற்று. துடைத்து என்பது வேர்ச்சொல் வந்து பார்த்தா துடை. வெறுவி என்பது வேர்ச்சொல் வந்து பார்த்தா வெறுவு. காணாது என்பது வேர்ச்சொல் வந்து பார்த்தா கான். அடைந்தனர் என்பது வேர்ச்சொல் வந்து பார்த்தோன்னா அடை. இருந்தார் என்பது வேர்ச்சொல் வந்து பார்த்தா இரு. எண்ணாமல் என்பது வேர்ச்சொல் வந்து பார்த்தா எண். சேர்த்து என்பது வேர்ச்சொல் வந்து பார்த்தா சேர். தடவினார் என்பது வேர்ச்சொல் வந்து பார்த்தா தடவு. தீர்ந்து என்பது வேர்ச்சொல் வந்து பார்த்தா தீர். முடங்கி என்பது வேர்ச்சொல் வந்து பார்த்தா முடங்கு. முடங்கு கூட்டல் ஈ அவ்வளோ முடங்கி. முடங்கு பகுதி ஈ வினைச்சு விகுதி அப்படி தான் வரணும். கண்டம் என்பது வேர்ச்சொல் வந்து பார்த்தா கான். அருகிலா என்பது வேர்ச்சொல் வந்து பார்த்தா அரி. உழைந்து என்பது வேர்ச்சொல் வந்து பார்த்தா உலை. சரிங்களா? அடுத்தால என்ன பாட்டுனா அடுத்தது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பாரதியார் பாட்டு ஒரு குயில் பாட்டு இருக்கும். சரிங்களா? அதில் உள்ள இது பார்த்துடலாம். குயில் பாட்டில் உள்ள இலக்கண குறிப்பு அதெல்லாம் பார்த்துக்கலாம். இலக்கண குறிப்பு பெருங்கடல் இது ஒரு பண்பு தொகை. சரிங்களா? கலகல என்ன இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இரட்டை கிளவி. பண்ணை மடவார்னா வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. சரிங்களா? உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. வளைக்கரங்கள்னால் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. 2வது வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. பாவியேன் இது என்ன வந்து பார்த்தீங்கன்னா தன்மை ஒருமை வினைமுற்று. வாசிக்கும் பல்கருவி. சரிங்களா? அப்படின்னா என்னதுன்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம். சரிங்களா? செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரச்சம். அதான் பாருங்க கொடுத்தேன் இதோட வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தேன். அதோட வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா கொடு. இடிக்கும் என்பது வேர்ச்சொல் வந்து பார்த்தா இடி. ஊரிடு என்பது வேர்ச்சொல் வந்து பார்த்தா ஊரு. வாசிக்கு என்பது வேர்ச்சொல் வந்து பார்த்தா வாசி. சரிங்களா? அடுத்தலாம் வந்து பாருங்கள் பிரித்து கொண்டு காண பறவை எப்படி பிரிக்கணும்னா காணம் கூட்டல் பறவைன்னு பிரிக்கணும். எப்படி காணம் கூட்டல் பறவை. இது எப்படி ஆகும்னா மவ்வீர் ஒற்றிலிருந்து வன்மைக்கு இனமாக திரும்பும். அதுக்கு போய் இன காண இப்போ வந்துருக்கும். சரிங்களா? கூட்டு அமுதல் எப்படின்னா கூட்டு ப்ளஸ் அமுதம்னு பிரிக்கணும். அமுதம். அருவி ஒளி எப்படி பிரிக்கணும் அருவி கூட்டல் ஒளி. அருவி கூட்டல் ஒளி. மானுட பெண்கள் இது எப்படி பிரிக்கணும்னா மானுடம் ப்ளஸ் பெண்கள். மானுடம் கூட்டல் பெண்கள். பெருங்கடல் எப்படி பிரிக்கணும்னா பெருமை கூட்டல் கடல். பெருமை கூட்டல் கடல். நீரோசை எப்படி பிரிக்கணும்னா நீர் கூட்டல் ஓசை. வலைக்கரங்கள் எப்படி பிரிக்கணும்னா வலை கூட்டல் கரங்கள். பலக்கருவி எப்படி பல்கருவி எப்படின்னா பல கூட்டல் கருவின்னு பிரிக்கணும். நன்று ஒலிக்கும் இது எப்படின்னா நன்று கூட்டல் ஒலிக்கும். நன்று கூட்டல் ஒலிக்கும். சரிங்களா? எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்த பாருங்க
அடுத்த புக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியத்தில் அழகர் கிளை விடுத்தது இருக்குது சரிங்களா. அழகர் கிளை விடுத்துவது அதை பாருங்கள். அழகர் கிளை விடுத்துவதில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் இருக்குது. தூணீர்னு இருக்குது. தூணீர்னால் நல்லா பாருங்கள், தூணீர் பிறந்துன்னு வரணும். அப்போ என்னது செய்து இன்னும் வாய்ப்பாட்டு வினையச்சமாக இருக்கும் சரிங்களா. வாய்ப்பாட்டு வினை அந்த பாட்டில் வந்து தூணில் பிறந்து அப்படின்னு வந்திருக்கும். பிறந்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினையச்சம் சரிங்களா. நீங்காத நல்லா பாருங்கள், நீங்காதனா ஒரு எதிர்மறை பெயரெச்சம். எதுவுமே பெருச்சம். ஆரமுதுனா வந்து பார்த்தீங்கன்னா எதுனா ஆரமுது ஒரு பண்பு தொகை. வன்காயம் சரிங்களா. வன்காயம் அப்படின்னா வந்து என்னதுன்னா நல்லா பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது வன்காயம்னு. ஆனால் அது பார்த்தா இது வந்து ஒரு பண்பு தொகை சரிங்களா. மலர்கால், மலர்கால்னாலும் என்ன ஒரு ஊமை தொகை. பாயலான் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எதுனா ஏன்னா பாயலை சுமந்தவனாகி திருமால் அப்படின்னு வரும். அப்போ என்ன இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடந்தொக்க தொகை அன்மொழி தொகை. அதாவது என்ன இரண்டாம் வேற்றுமை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகைன்னு வரும் சரிங்களா. என்ன அதாவது அன்மொழி தொகையில் அறிவடிவு எப்படி வரும்னா என்ன இரு பேரிட்டு பண்பு தொகை. இரு பேரிட்டு பண்பு தொகை அறிவடிவு. அதை பாருங்கள். வரைத்தடம் இதை எப்படி பிரிக்கணும், வரை கூட்டல் தடம்னு பிரிக்கணும். சேனை அருத்தி எப்படி அப்படின்னா சேனை கூட்டல் அருந்தி அப்படின்னு பிரிக்கணும். நிலக்காப்பு எப்படி பிரிக்கணும், நிலம் கூட்டல் காப்பு காப்பு. மென்கனகம் மென் கானகம் இது எப்படின்னா மென்மை கூட்டல் கானகம்னு பிரிக்கணும். மென்மை கூட்டல் கானகம். உள்ளத்துள்ளான் இது எப்படி பிரிக்கணும், உள்ளத்து உள்ளான் அப்படின்னு பிரிக்கணும். அதை பாருங்க. உண்டருளி அப்படின்னா உண்டு ப்ளஸ் அருளி சரிங்களா. அடுத்தலாம் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது, பகுபதொரு புலகணம் இருக்குது. பகுபதொரு புலகணம் நம்ம தேவைன்னு சொல்லியிருக்கேன். அதோட பகுதி மட்டும் வேர்ச்சொல் மட்டும் சொல்லுவேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லி சொன்னால் லேட் ஆகுது, இதே லேட் ஆகுது சரிங்களா. அப்போ பாருங்கள். தவள் நீங்கள் அதை நீங்கி. காண்பிப்பேன் காண்பி. தோற்றாதன் தோற்று சரிங்களா. அடுத்த பாருங்கள். இன்னும் அடுத்த ஒரு வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். ஒரே வீடியோவில் பெருசாக போகுது, அடுத்த ஒரு வீடியோவில் போடலாம் சரிங்களா. இதை மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்த கலிங்க வீரர் எதை பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணியில் உள்ள புக் பேக் பார்த்துக்கலாம். வரைக்கலிங்கம். வரைக்கலிங்கம்னு என்னதுன்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயன் தொகை. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை சரிங்களா. தமை தமைன்னா வந்து தம்மைன்னு வந்திருக்கணும், அது தம்மைன்னு வந்திருக்கு. இது ஒரு இடைக்குறை விகாரம். இடைக்குறை விகாரம் சரிங்களா. மாசையொற்றி அப்படின்னு வந்து பார்த்தா இது இரண்டாம் வேற்றுமை விரி. ரெண்டாவது வேற்றுமை விரி. ரெண்டாவது வேற்றுமை விரி. அதாவது பறித்த மயிர் இது என்னன்னா ஒரு பெயரச்சம். ஏழு கலிங்கம் அப்படின்னா இதுனா ஒரு பண்பு தொகை. வெஞ்சிலை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்பு தொகை. போந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினை இது எச்சங்கள். எரிந்து ஒரு வினை எச்சங்கள். களங்கொண்டம் இது வந்து பார்த்தோன்னா களம் ப்ளஸ் கொண்டம். அப்போ வந்து இது இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை தொகை. முன்னுள் இது எப்படி பிரிக்கணும்னா 3 கூட்டல் 100 பிரிக்கணும் சரிங்களா. 3 கூட்டல் 100 பிரிக்கணும். அடுத்த பாருங்க. ஆட போந்து இது எப்படி பிரிக்கணும்னா ஆட கூட்டல் போந்துன்னு பிரிக்கணும். பிழைத்தார் இல்லை இது எப்படி பிழைத்து கூட்டல் இல்லை, பிழைத்தார் கூட்டல் இல்லை கூட்டல் இல்லை. அதை பாருங்க. கடல் கலிங்கம் இது எப்படின்னா கடல் கூட்டல் கலிங்கம். வெஞ்சிலை இது எப்படின்னா வெம்மை கூட்டல் கூட்டல் சிலை. அதை பாருங்கள். பகுபது உறுப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த பகுபது உறுப்பு எங்கே பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ வந்து பாருங்கள். அகப்பட்டேம் அப்படின்னா இது பார்த்தா அகப்படு அப்படின்னு அர்த்தம். பகுபது உறுப்பு வேணும் வேர்ச்சொல் அகப்படு. கரந்தேம் அப்படின்னா கரை. திகைத்து திகை. பிழைத்தார் பிழை. போந்து போதா அதாவது போ. அறுத்தார் அரு சரிங்களா. அடுத்த பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தோன்னா முத்துக்குமார் சாமி பிள்ளைத்தமிழில் உள்ள புக் பேக்கு சரிங்களா. விரல் சுவை இது வந்து 6ஆம் வேற்றுமை தொகை.
மென்குரல் சரிங்களா, பண்பு தொகை. ஊரிய, அதாவது ஊரிய இதழ்னு அந்த பாட்டில் முடியும், அதனால் இது ஒரு பெயரச்சம். விழுந்து சரிங்களா, விழுந்துன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினையச்சம். ஒன்பதம், ஒன்பதம்னா வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்போ நம்ம நினைப்போம் ஒன்பதம்னா என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு நினைப்போம். ஆனால் இது வந்து ஒரு பண்பு தொகை சரிங்களா. ஒன்பதம்னா ஒரு பண்பு தொகை. ஆடுக சரிங்களா, ஆடுக அப்படின்னால உங்களுக்கு தெரியும். ஆடுக அப்படின்னா வேங்குலம் வேமுற்றுன்னு தெரியும். சுவை உண்டு, இது எப்படி பிடிக்கும்னா சுவை கூட்டல் உண்டு. அமுதறிய, அமுது கூட்டல் ஊரிய. மெல்லிதழ், மென்மை கூட்டல் இதழ். நுண்துளி, நுண்மை கூட்டல் துளி சரிங்களா. எல்லாத்தையும் முடிஞ்சது. செங்கீரை எப்படின்னா செம்மை கூட்டல் கீரை. விம்மி, அதோட வந்து பார்த்தா வேர்ச்சொல் வந்து பார்த்தா விம்மு. அதான் இது எதுனா வேர்ச்சொல்லாக இருக்கும். விழு, பதித்து, பதி. ஆடுக, ஆடு சரிங்களா. அடுத்த ஒரு பார்த்தீங்கன்னா பித்தளைக்கும் குறவஞ்சி இருக்குங்களா, அதோட புக் பேக் பார்க்க போகிறோம். பித்தளைக்கும் குறவஞ்சியோட புக் பேக் சரிங்களா. அருந்தவம், அருந்தவம்னா பண்பு தொகை. தான தர்மம், தான தர்மம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உண்மை தொகை. தானமும் தர்மமும் உண்மை தொகை. அமைத்த மலை, அமைத்த மலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா பேரச்சம். அமைத்தன்னு வந்துருக்கு மலை பேரச்சம். பெய் கணங்கள், பெய் கணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வேற்றுமை தொகை. ஆறாம் வேற்றுமை தொகை. சித்தர் எல்லாம், இதை எப்படி பிரிக்கணும், சித்தர் கூட்டல் எல்லாமும் பிரிக்கணும் சரிங்களா. எப்படி சித்தர் கூட்டல் எல்லாமே பிரிக்கணும். நிலைத்தவர் எப்படின்னா நிலம் எப்படி பிரிக்கணும், நிலம் கூட்டல் தலைவர் பிரிக்கணும். அருந்தவங்கள் எப்படி பிரிக்கணும், அருமை கூட்டல் தவங்கள் பிரிக்கணும். நாங்கள் அதை, அது எப்படின்னா நாங்கள் கூட்டல் அதை. ஈனமுள்ள எதுனா ஈனம் கூட்டல் உள்ளன்னு இருக்கணும். எம்மை இங்கை அப்படின்னா தான் எம்மை அங்கை. அதாவது பிடிப்பார், இதோட வேர்ச்சொல் தான் பிடி. தொழுவார் என்பது வேர்ச்சொல் தொழு. நின்ற என்பது வேர்ச்சொல் நில் சரிங்களா. அவ்வளோதான். அடுத்தது தான் மறுமலர்ச்சி பாடல்கள் இருக்குது. மறுமலர்ச்சி பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். மறுமலர்ச்சி பாடல்கள் அடுத்த ஒரு 25 பக்கத்தை அடுத்த இதில் சந்திக்கலாம் சரிங்களா. பலப்பட்டை சொக்கநாத புலவர் சரிங்களா. பலப்பட்டை சொக்கநாத புலவர் வந்து பார்த்தா என்னது, தென்றல் விடுத்துவது, இதை மட்டும் பார்த்துக்கலாம். தூதி இலக்கணம் கூறுநூல் வந்து இலக்கணம் விளக்கம் சரிங்களா. தமிழ் தோன்றிய முதல் பரணி வந்து பார்த்தா கலிங்கத்து பரணி. தென் தமிழ் தேவப்பரணி வந்து பார்த்தா ஒட்டக்குத்தர் சொன்னார். போர்முள்ள 1000 யானைகளுக்கு வந்து கொண்டு வந்து பார்த்தா பரணி. செங்கிரி பருவம் வந்து பார்த்தா 2ஆம் பருவம். தஞ்சை வேதநாயகம் வந்து பார்த்தோன்னா 18ஆம் நூற்றாண்டு. கிள்ளை வீடு தூது வந்து பார்த்தா 239 பாடல். முதலாம் குலத்தங்கச்சோலை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கர்நாடக தொண்டைமண். ஆண்பால் பிரித்தம் பொன்பால் பொதுவாக வந்து 7. ஸோ வந்து பார்த்தா இது வரைக்கும் நம்ம எவ்வளோ முடிச்சிக்கணும் 25 பக்கம் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 24 பக்கம் தான் இருக்குது சரிங்களா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூப்பா.